ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சமையலறை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடில் காளான் ஃப்ரைன்னு ஒன்று கிடைக்கும். அது ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ நிறைய ஊர்களில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் திண்டுக்கல்லில் கூட பார்த்துருக்கேன் என் ஹஸ்பண்ட் ஊரில். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்னால் எனக்கு இதுதான். எங்கள் அம்மா கொஞ்சமாக எனக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுத்துட்டாங்கன்னா உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் கேட்டு வாங்கின ரெசிபி தான் இது. அது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஸ்டாக் ரெடி பண்ணணும். ஸோ ஸ்டாக்குக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 வரமிளகா, சின்ன பல் 2 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி. இப்போது ஸ்டாக் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அதில் நம்ம காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிடலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம், அதாவது நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுவோம். அடுத்து நம்ம சீரகம், சோம்பு, மிளகு இதை 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா பொரியிற வரைக்கும் அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போது அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது பூண்டும் இஞ்சியும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி வணக்கினதுக்கப்புறம் உடனே நம்ம வெங்காயத்தையும் இப்போ அதோட நம்ம சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டாக்கோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இதுதான், இந்த ஜாதிக்காய் பொடி. இந்த ஜாதிக்காய் பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். ஸோ நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கொதிச்சு வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 500 கிராம் மஷ்ரூம் எடுத்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ண மஷ்ரூம்ஸை இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு மாவு தயாரிக்கலாம். 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது எல்லாம் போட்டு நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் மஷ்ரூம்ஸ். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம மைதா மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச கொஞ்சம் லெமன் ஜூஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக இந்த மஷ்ரூம் கலவான உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசு பிசுன்னு இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனில் எடுத்து இப்படி ஆட்டினோம்னா கீழே விழுகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பதம் இருக்கணும். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மஷ்ரூம் பேட்டர், அதை எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேணாம். இப்படி ஷாலோ ஃப்ரையிங்கே இதுக்கு போதுமானது. ஸோ நிறைய ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க, இது மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல் நம்ம எல்லா மஷ்ரூம்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மஷ்ரூமும் அதுக்கான ஸ்டாக்கும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ லாஸ்ட்டாக மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா தயவுசெய்து மிளகாயை நறுக்காதீங்க, அப்படியே போட்டுருங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, இதுதான் நம்மளுக்கு தேவையானது.
இப்போ நம்ம செய்ய போகிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண பேனை இப்போ எடுத்துக்கலாம். அதில் நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்ச ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டாக்கும் அந்த மஷ்ரூமும் நல்லா பிளெண்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சாகி அப்படியே பிசு பிசுன்னு இருக்க மாதிரி அந்த டெக்ஸ்சருக்கு அது வரணும். ஸோ அது வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, சில்லி பவுடர், சில்லி, அப்புறம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலையை கார்னிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பரான யம்மியான ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு, நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. சௌமியா சமையலறை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.